கடகராசி நண்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 2025 ஓரளவு சாதகமான பலன்களைத் தரும். குரு உங்கள் 11வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டைப் பார்த்து உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் அருளால் நிதி ஆதாயம் ஏற்படும். உங்கள் காதல் உறவுகளுக்கும் இது ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். இதனுடன் திருமண உறவுகளும் வலுவடையும். குரு பகவான் தாம்பத்திய உறவில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மூலம் லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்களின் கனவு நனவாகும். இந்த போட்டி பரீட்சைக்குச் செல்லும் மாணவர்களுக்கு பொன்னான காலமாகவும் அமையும். நிதி விஷயங்களிலும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். ஆனால் உங்கள் தந்தை உடல்நலப் பிரச்சினைகளால் தொந்தரவு செய்யக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு கிரகப் பெயர்ச்சியின் தாக்கம் காரணமாக அவர்களுடனான உங்கள் உறவு பாதிக்கப்படலாம் மற்றும் அவர்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் அதிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் மற்றும் பெரிய சொத்து வாங்குவதில் வெற்றி பெறலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெறலாம். இதற்கு காரணம், மாதத் தொடக்கத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் இருவருக்குள்ளும் உறவில் இடைவெளியும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். திருமண உறவுகளில் பிணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்வதால் வாழ்க்கைத் துணையுடன் சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் இருப்பார். உங்கள் மனைவியுடன் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த வகையான தொற்றும் உங்களை பாதிக்கலாம். இந்த நேரத்தில் அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்கவும். உங்கள் எடையை அதிகரிக்காமல் இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்கள். திங்கள் கிழமைதோறும் சிவபெருமானை வழிபட சுபமான மாதமாக அமையும்.